எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய நித்திஸ் கிச்சனில் மெதுவான இட்லி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன எப்படி அரிசி ஊற வைக்கலாம், என்ன பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நிறைய பேர் அரிசி சரியாக மாவு சரியாக பிடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். நான் முதல்ல இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி அரிசி இல்லைன்னாலும் நம்ம புழுங்கல் அரிசியும் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் உபயோகப்படுத்தலாம். நான் அதுக்கு ரேஷியோ என்னென்னா 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்தோம்னா 1 டம்ளர் உளுந்தும் கூட நல்ல உளுந்தாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கலாம். இது சாதாரணமாக எல்லாத்துக்குமே 4க்கு 1 தான் அளவு. 1 டீஸ்பூன் வெந்தயம். அதில் நம்ம இந்த அரிசியையும் உளுந்தையும் ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து நல்லா கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம இப்போது 10 நிமிஷம் அரிசி ஊற வச்சு நல்லா கழுவியிருக்கோம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது போல் நல்லா கிளியராக ஆகிற வரைக்கும் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கோம். இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். மினிமம் 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ராத்திரி முழுக்கவும் ஊற வைக்கலாம். அடுத்த நாள் நம்ம அரைக்கும்போது இந்த தண்ணியவே நம்ம உபயோகப்படுத்தி அரைக்கணும். அப்படி அரைக்கும்போது நம்ம மாவும் நல்லாயிருக்கும், ரொம்ப புளிக்காது, நல்லா பொங்கி வரும். 1 வாரம் நம்ம மாவு வச்சுருந்தாலும் அந்த புளிப்பு வாசனை வராது. நம்ம வாங்குகிற உளுந்து ஒரு சமயத்தில் நல்லா பொங்கி வரலைன்னா நம்ம அந்த உளுந்தை நம்ம அது நல்லா ஊறதுக்கப்புறம் அதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நல்லா புசுன்னு பொங்கி வரும். அப்படி இல்லைன்னாலும் நம்ம சில் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்ல மாவு பொங்கி வரும். உளுந்து ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். மிக்ஸி இல்லாட்டி கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கோல்டு வாட்டர் வச்சு அரைங்க. அப்போ தான் ஜாரு சூடாகாது, இட்லியும் நல்லா வரும். கிரைண்டரில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு உளுந்து சேர்த்துங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அரைச்சிருக்கணும். நல்லா நொறுங்க அரைக்கணும். இந்த மாதிரி நைஸாகவும் நல்லா பொதுன்னு வரும்போது உளுந்தை எடுத்துடலாம். உளுந்தை எடுத்துகிட்டு இதே கிரைண்டரில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்திட்டு நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். அப்போ தான் ஸ்டக் ஆகாமல் அரைப்படும். நல்லா இது நைஸாக அரைக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும் போது எடுத்துடலாம். இட்லி நல்லா வரும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அரிசி உளுந்தையும் எடுத்துகிட்டு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா கரைச்சி விடணும். அரிசி உளுந்தும் நல்லா கரைஞ்சிருக்கணும். அரிசி கீழே தங்கக்கூடாது. இந்த திக்னஸில் நீங்கள் ஒரு 2 பாத்திரத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் சேர்த்திட்டு வார்ம் பிளேசஸில் வச்சுடுங்க. எதர் ஹீட்டர் கெட்டில் அவனில் வச்சுட்டிங்கன்னா காலையில் அரைச்சா சாயந்தரம் பொங்கிடும். இப்போது நம்மளோடது நல்லா பொங்கி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டுன்னு பாருங்கள். இப்போ நல்லா பொங்கி இருக்குது. இதை நம்ம இப்போ இட்லி செஞ்சிடலாம். இட்லி ஊற்றிடலாம். மாவு நம்ம இது கலக்கிறது கொஞ்சம் மெதுவாகவே கலக்கணும். நம்ம ரொம்ப நிறைய கலக்கக்கூடாது. கலந்தோம்னா அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். அதனால் இப்படி நம்ம மெதுவாக கொஞ்சம் மேலாக கலந்துட்டு இட்லி ஊற்றிடலாம். நான் துணியில் தான் ஊற்றுறேன். தட்டிலையும் எண்ணெய் தடவி தட்டிலையும் ஊற்றலாம். ஏன்னா துணியில் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் தான் நம்ம இட்லி தட்டை வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ இட்லி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நாங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் தடவியும் நம்ம இட்லி ஊற்றலாம். ஆனால் துணியும் போட்டு ஊற்றும் போது இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இட்லி வெந்திருக்கோம், பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்திருக்கு. அது நம்ம வெந்தது பார்த்தாலே நமக்கு மேலாக பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் தண்ணியில் ஆமாம் மேலே அமுத்தி பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சிடும். இப்போ இட்லி எடுத்துடலாம். இது நம்ம துணியில் ஊற்றுறதுனால நம்ம இது நல்லா வந்திருந்ததுன்னா இப்படி ஒட்டாமல் வந்துடும். இல்லாட்டி மேலாப்பில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆமாம்.
நீங்களும் இது மாதிரி இட்லி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் எங்களுக்கு. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.